கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி கூட ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் எப்படி யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு வெளிப்படுத்துகிறார், யோசேப்பினுடைய தகப்பனாக யாக்கோபுக்கு இன்னும் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிய வருகிற விதம், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தோம், இப்போ யூதா அவங்க கிட்ட மன்றாடுறாங்க. இப்போ யோசேப்புக்கு நம்மளால் படிக்கும்போதே அந்த வசனங்களை படிக்கும்போதே நம்மளோட இருதயத்தில் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தொடுதலை உணர்ந்திருக்கலாம். எனக்கு அப்படி இருந்தது. அதே போல் இப்போ யோசேப்பால் அடக்கவே முடியல. அவர் அழுறதுக்கு, ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணிட்டாரு, நடிச்சிட்டாரு தெரியாத மாதிரி, அந்த மாதிரிலாம் பார்க்குறாரு. ஆனால் இந்த யூதா பேசினதை கேட்டதுக்கப்புறம் அவரோட இதயத்தில் தாங்க முடியல. அவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அவரால் அடக்கி கொண்டிருக்க முடியாமல் அப்படியே சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அழுகுறாங்க. அவங்க அவ்வளோ சத்தம் போட்டு அழுதது எல்லாருமே கேட்குறாங்க. எகிப்தியர், பார்வோன் வீட்டர் எல்லாருமே கேட்டுறாங்க. உடனே யோசேப்பு அவங்க சகோதரை பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்காரா, நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொல்லவுன்னா அவங்களால சகோதரர்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல. எல்லாம் கலக்கத்தோடு இருக்காங்க. எல்லாருக்கும் அப்படி இருக்கும்ல, ஒரு பயங்கரமான ஒரு இன்ப அதிர்ச்சி அது. உடனே யோசேப்பு அவங்கள கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய், நீங்கள் என்னை விட்டு போட்டிங்கல்ல, நான் தான் அந்த யோசேப்பு, நீங்கள் என்னை வித்துட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறதுக்கோ இல்லை நீங்கள் சஞ்சலப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி தான் என்ன முன்னாடி இங்கே அனுப்புனார். இன்னுமே 5 வருஷம் நம்மளோட தேசத்தில் பஞ்சம் இருக்குது. அதனால தேவன் உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களெல்லாம் காப்புறக்கிறதுக்காக தான் என்ன முன்னாடி இங்கே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மட்டும் இல்லை, ஏசப்பா தான் என்னை இந்த இடத்துக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு, நீங்கள் இப்போ நான் எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அதிபதியாக இருக்கிறேன், நீங்கள் போய் அப்பா கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்க, உங்களோட இன ஜனங்கள் எல்லாரையுமே நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம இந்த கோசை நாட்டில் வாசம் பண்ண இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோசேப்பு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், நான் பராமரிப்பேன்னு சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நான் பேசுகிறது யோசேப்போட வாய் தான் அப்படிங்கிறது நீங்களும் பார்க்குறீங்க, என் தம்பி பென்யமீனும் பார்க்குறானேன்னு சொல்லிட்டு, நீங்கள் எகிப்தில் என்னென்னலாம் மகிமை இருக்க எல்லாத்தையும் நீங்கள் அப்பாட்ட சொல்லி சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பென்யமீனை பார்த்து அழுகுறாங்க. பென்யமீனை அவங்க கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அப்புறம் அவங்க சகோதரர்கள் அவங்க கூட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்வோன் வீட்டில் எல்லாமே தெரியுது, யோசேப்போட குடும்பத்தார் வந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் இவர் சொல்கிறார், யோசேப்பு உங்கள் தட்டுமுட்டுகளெல்லாம் குறித்து கவலைப்பட வேண்டாம், இங்கே எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வண்டியெல்லாம் கொடுத்து அனுப்பி அவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு வரதுக்கும், அவங்க அப்பாவுக்கு தேவையான உச்சிதமான பதார்த்தங்கள் எல்லாமே போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு தீமொண்டை எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யாக்கோபு இடத்துல அவங்க சகோதரர்கள் போய் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி யோசேப்பு உயிரோடு இருக்கார், எகிப்து தேசத்துக்கெலாம் அதிபதியாக இருக்காருன்னு சொன்ன உடனே அவருடைய இருதயம் மூர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்த யோசேப்பு சொன்ன காரியம் எல்லாம் சொல்கிறாங்க. அவன் வண்டியெல்லாம் பார்த்த உடனே அப்போ தான் யாக்கோபுக்கு ஆவி உயிர்த்தது. அப்போ இஸ்ரவேல், அதான் யாக்கோபு சொல்கிறார், யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கார், இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது போதும், நான் போய் அவனை நான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கலையே, இது இப்படி முடிஞ்சிட்டே நம்ம நினைக்க வேண்டாம். கர்த்தர் நம்மளுடைய ஜீவனை காப்பதற்காகவே அதை செய்திருக்கிறார்.